எப்படி ஆகும் என்று அவள் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு காபிரியேல் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவங்க எங்க போறாங்க? எலிசபெத்துடைய வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க? தங்கி இருக்கிறாங்க, திரும்ப வராங்க. இப்போ அந்த சூழ்நிலையை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு முன்பாகவே, இல்ல ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, யோசேப்பும் மரியாள் கர்ப்பவதி ஆகும்பொழுது ஒரே ஊர்ல கூட இல்ல. என்னது நான் சொல்வது புரியுதா இல்லையா? இல்லைன்னா சொல்லிடலாம், நாளைக்கு என்ன சொல்லலாம், அவங்க ஒரே ஊர்ல தானே இருந்தாங்க, எப்படியோ என்ன செஞ்சிருக்கோம், ஏதோ நடந்திருக்கும். அதான் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவா வசனத்தை எழுதி வச்சிட்டாரு. அவங்க எங்க போயிட்டாங்க? எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? ஆமா, அவங்க உறவின் முறையார் வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. நாசரேத்துல அவங்க என்ன செய்யல? இல்ல. சரியா? இப்போ யோசேப்பு